ஒரு கிளாஸ் தேங்காய் பால் இருந்தாலே போதும். ஒரு சூப்பரான ஹெல்தியான வீட்டிலேயே செய்ற ஜெல்லி எப்படி செய்யணும்னு டக்குன்னு பார்த்துருவோமா? ஒரு கைப்பிடி அளவு தேங்காவை மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு, இதில வந்துட்டு 1 கிளாஸ்லேருந்து 2 கிளாஸ் வரைக்கும் தண்ணி ஊத்தி நல்லா திக்கான தேங்காய் பாலா அரைச்சிட்டு, அப்படியே ஃபில்டர் பண்ணிருங்க. இப்போ அதிலேயே வந்துட்டு நான் இனிப்புக்காக 2 ஸ்பூன் வரைக்கும் ஜீனி சேர்த்துருக்கேன். ஜீனி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்ருங்க. ஜீனி கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இது அது ஒரு சைடு இருக்கையில, நான் வந்து அகரகரை எடுத்திருக்கேங்க. அது மேல இருக்க ரிப்பன்லாம் கட் பண்ணி விட்டுட்டு, இந்த அளவுக்கு அகரகரை எடுத்திருக்கேன். இப்போ அடுப்ப பத்த வச்சு 1 கிளாஸ் தண்ணி ஊத்திட்டு, நம்ம எடுத்து வச்சிருக்க அகரகரையும் சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு நல்லா தண்ணியாட்டம் நல்லா கரைஞ்சிரணும். கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஆகுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா, நல்லா இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாட்டம் கரைஞ்சோன்னா, லைட்டாக ஆற்றி விட்டுட்டு, அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துருங்க. தேங்காய் பாலில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஃபுல்லாக எல்லா சைடும் மிக்ஸ் ஆகிற மாதிரி. அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் வச்சு எடுத்துட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான தேங்காய் பாலில் செய்கிற ஜெல்லிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்காய் பால் ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.